எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல கோதுமை ரவை சர்க்கரை பொங்கல் பார்க்க போறோங்க. இது பூஜை நாட்கள்ல நீங்க நெய்வேத்தியமா செய்யலாம். ஆடி பூரத்தை ஒட்டி இந்த ரெசிபி போட்டதுனால நீங்க ஆடி பூரத்தன்னைக்கும் இந்த நெய்வேத்தியம் பண்ணலாம். ஆடி பூரத்தோடையே உங்களுக்கு நாகர சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு பூஜை உண்டுங்க. இது கர்நாடகா, ஆந்திராலையும் தெலுங்கு பேசுகிற பிராமின், கன்னடம் பேசுகிற மாத்வா பிராமின் எல்லாமே இந்த பூஜையை கடைப்பிடிப்பாங்க. அந்த பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. விரதம் இருக்கணும். முக்கியமாக அரிசியால் செஞ்ச எதுவுமே நம்ம பலகாரமாக எடுத்துக்கக்கூடாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உப்பு கூட சேர்க்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை ரவை வச்சுண்டு ஒரு சக்கரை பொங்கலாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். வரலட்சுமி விரதத்தில் ஸ்மார்த்த பிராமினில் பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணிவிட்டு அவங்க கொழுக்கட்டை, பருப்பு பாயாசம், அப்புறம் பருப்பு வடை அதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க கூட இந்த மாதிரி ஒரு கோதுமை ரவையில் சர்க்கரை பொங்கல் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா விதமான பூஜைக்கும் சரி, வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கோதுமை ரவை வச்சுண்டு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சம அளவுக்கு நம்ம ரவையும் பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். கோதுமை ரவைக்கு பதிலாக தலியா அப்படிம்பாங்க, லாப்ஸி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது மக்காச்சோளத்தில் செய்யக்கூடிய ரவம் போல் இருக்குங்க. இதுவுமே உடம்புக்கும் நல்லது. நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேக வைக்க நேரமாகும். ஒரு கப்பு கோதுமை ரவை அப்படின்னா அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு முறை லேசாக வறுத்துட்டு அலம்பிட்டு குக்கரில் வேக போடணுங்க. முதல்ல அந்த ப்ராசஸை நம்ம செஞ்சுடலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கிறேன். இதில் ரொம்ப நிறம் மாறக்கூடாதுங்க. கொஞ்சம் சூடு வரணும், அவ்வளோதான். லேசாக அந்த பாசிப்பருப்பில் சூடு ஏறினா போதும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தடவை தண்ணி விட்டு அலம்பிட்டு, நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுறேன்னு. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வெயிட் போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வெந்துடுச்சு. இப்போ சூட்டோடு இருக்கிறப்பே நம்ம நல்லா மசிச்சுக்கணுங்க. ஒரு விஸ்கு வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா இதை கடைஞ்சிக்கணும். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி விட்டதுனால ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதிக தண்ணி விட்டோம்னா நமக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை ரவை, 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுனால 3 கப்புக்கு நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதில் 3 கப்புக்கு வெல்லத்தை பொடிச்சு அளந்து வச்சுருக்கேங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு நான் 2 கப்பு தண்ணி விட்டுட்டேங்க. நீங்கள் 1 கப்பு தண்ணி விட்டால் போதும், வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நல்லா ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம முந்திரி, திராட்சை 2யுமே வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை ரவையை கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையை ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இதே நெய்யிலே எடுத்து வச்ச கோதுமை ரவை 1 கப்பை நெய்யில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வறுக்கணும். அந்த கோதுமை ரவை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது அப்படியே நெய்யில் பொரிஞ்சு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வருங்க. அந்த மாதிரி வந்துட்டாலே கோதுமை ரவை நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம் கோதுமை ரவைனா 3 கப்பு தண்ணி. சாதாரண பச்சை தண்ணியே விடலாம். பக்கத்தில் கொதிக்க வச்சுலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 3 கப்பு சேர்த்துக்கிறேங்க. சாதாரண ரவையை விட கோதுமை ரவை வேகிறதுக்கு நேரம் ஆகும். நெய்யில் நல்லா வறுத்ததுனால கட்டி தட்டாதுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த 3 கப்பு தண்ணி எடுத்துட்டு நல்லா வெந்திருக்கு. குழஞ்சி அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்கணுங்க. இப்போ வேக வச்சு மசிச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். தண்ணியெலாம் விட்டுடாதீங்க. கோதுமை ரவையையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும் பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா மிக்ஸாக எடுத்து இப்போ நம்ம 3 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி விட்டுட்டோம். 1 கப்பு தண்ணி விட்டால் போதுங்க. அதனால் எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. 2 கப்பு நான் தண்ணி விட்டு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணனால இது சேர்ந்து சக்கரை பொங்கலாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதனால் ஒரே 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெள்ளை கரைசல் கரைஞ்சி இருக்குது. அடியில் உங்களுக்கு இந்த மண்ணெல்லாம் தேங்கியிருக்கும். வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளை கரைசல் சேர்த்தப்பறம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தா உங்களுக்கு பாயசம் மாதிரி இலகலாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த வெள்ளை கரைசலோட அந்த கோதுமை ரவை கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மையோட உதிர்ந்து கொடுக்காமல் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு உப்புமா மாதிரி பொல பொலன்னு இருக்காது. இப்போ மீதி இருக்கிற வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு நான் 2 கப்பு விட்டதுனால எனக்கு கிளறி எடுக்க கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் 1 கப்பு சேர்த்திங்கன்னா
வெள்ளை கரைசல் சேர்த்து 5 நிமிஷத்துல இந்த சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். இது நல்லா கிளற தான் அந்த நல்ல கலர் கிடைக்குங்க. சர்க்கரை பொங்கல் எந்த நேரத்தில் இருக்குமோ அந்த நேரத்துக்கு வரும். தெறிக்காமல் இருக்க ஒரு மூடி போட்டு மூடுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நான் இப்போ எடுத்து காமிக்கிறப்போ ஒரு கூழ் பதம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை நிறுத்திடணுங்க. வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கிளறிண்டே இருக்கப்ப நெய் போட்டோம்னா அது வாங்கிகிட்டே இருக்கும். எவ்வளோ நெய் போட்டாலும் உங்களுக்கு நெய் இருக்கிறதே தெரியாது. நல்லா கிளறிட்டு அடுப்பை நிறுத்திட்டு மேலாக நீங்கள் நெய் விட்டுட்டிங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படி கரண்டியால் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அடுப்பை நிறுத்துகிறப்ப குழன்னு இருந்தது. சூடு ஆறுனப்புறம் பாருங்களேன், ஒரு அசோகா அல்வாலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கோதுமை ரவை சர்க்கரை பொங்கல் கையில் எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. அவசியம் நீங்கள் வரப்போகிற விசேஷ நாட்கள், பூஜை நாட்களில் கோதுமை ரவையை வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் செய்யுங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.